அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 29ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு எந்தெந்த விஷயங்களை உறுதிப்படுத்துகின்றன, எந்தெந்த கிரகநிலைகள் அமைப்பு மிக சாதகமாகவும் சாதகமற்ற கிரக அமைப்பாக எவையெல்லாம் உள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் உள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். வாங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. சில நேரங்களில் நன்மை அதீதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும், அதே சமயம் நன்மை கிடைக்கக்கூடிய கிரக அமைப்பாக இருந்தாலும் நன்மை கிடைக்க முடியாமல் பல்வேறு விதமான சிரமங்கள் சிக்கல்களுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக தசாபுத்திகள் மற்றும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக தான் ஏற்படுகின்றன. ஒவ்வொரு கிரகமும் பல்வேறு விஷயங்கள்ல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகின்றன. எந்த கிரகம் மிக வலுவாக இருக்கும் போது எந்த வேலையை நாம் செய்தால் நம்மளுடைய வாழ்வை மிக மகிழ்ச்சியாகவும் இனிதாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படும் போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கன்னிராசிக்காரர்கள் ஏற்படக்கூடிய சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய இந்த லீப் ஆண்டு என்று சொல்லக்கூடிய பிப்ரவரி 29ஆம் தேதி முடிவடைவதற்குள் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் உள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக 6ஆம் இடமாகிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. நவ கிரகங்களிலே மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக கருதக்கூடியவர் சனி. அப்படிப்பட்டவர் 3, 6 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. அதில் ஒரு இடமான 6ஆம் இடத்தில் தான் தற்போது மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். 6இல் இருப்பது அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஜீவனாதிபதியாக இருக்கிறாருங்க சனி பகவான். அப்படிப்பட்டவர் தன்னுடைய ஆதிக்கத்தை உத்தியோகம் தொழில் ரீதியான விஷயங்கள்ல அபரிவிதமாக செயல்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் 6இல் இருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சியில கூட நிச்சயமாக புதிய வேலை வாய்ப்பு, உத்தியோக ரீதியான எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைந்து கிடைக்கும். உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள், மேல் அதிகாரிகள், தங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக மிக சிறந்த மாறுதலையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான். அஷ்டமத்தில் வீற்றிருந்தாலும் அதையே சனி மிக வலுவாக உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் 6இல் இருக்கிறார். ஆனால் அதே சமயம் முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவரமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட கன்னிராசிக்காரர்களுக்கு அவ்வளவு சகாயமானவராக பார்க்க முடியாது. 90% மேல் கடந்து விட்டதால் நிச்சயமாக குருவின் அமைப்பால் மிகப்பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் சற்று தாமதம் ஏற்படலாங்க. ஏனென்றால் குரு தன்னுடைய ஆதிக்கத்தை அனைத்து விதமான பணிகளிலும் குடும்பம், தொழில், வியாபாரம், அரசியல், கலைத்துறை, அரசியல் துறை, விவசாயத்துறை என அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவர். அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று கவனத்துடன் இருங்க. ஆனால் அவருக்கு இணையான வலிமை கொண்ட சனி மிக வலுவாக இருப்பதால் அனைத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதிலும் உத்தியோகம், தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்குங்க. தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள், பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள், நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு என அனைத்தும் கனகச்சிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது. தைரியமாகவும் துணிச்சலுடனும் பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான பணிகளை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதில் ஒரு இடமான 6ஆம் இடத்தில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். பொதுவாக சூரியன் சனி இணைவது சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட 2 கிரகநிலைகளும் கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக அபரிவிதமான வளர்ச்சி உண்டு. ஏனென்றால் ஆளுமையும் அதிகாரத்தையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். அலைச்சல் சிரமம் குறையும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் அரசாங்க சலுகைகள் உட்பட பல்வேறு விதமான நன்மைகளும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். அது மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாகவும் இருக்கிறாருங்க சூரியன். அவர் சாதகமாக இருப்பதால் நிச்சயமாக ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் உங்களை விட்டு விலகும். உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் கன்னிராசி
ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன். அது மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகளும் மறைமுக சூழ்ச்சிகளும் இந்த தருணத்தில் விலகும் என்பதை சூரியன் சனி இணைந்து உறுதிப்படுத்துகின்றன. அதையே ராசியின் அதிபதியாகவும் ராஜயோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதனும் உறுதிப்படுத்துகிறாருங்க. 6ல் இவர்களுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான சிரமங்களை விலக்கி மிக தெளிந்த அறிவாற்றலை கொடுக்கிறாருங்க. எனவே அனைத்து விதமான காரியங்களிலும் உள்ள தடைகளை விலக்கி நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் மிக சிறப்பாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறார். எனவே பல்வேறு வகையான தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது புதனும் சற்று மாறி மாறி சஞ்சரித்தாலும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்க போகிறார். இந்த தருணத்தில் 5ல் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க சுக்கிரன். உடன் இணைந்திருக்கக்கூடிய செவ்வாய் 5ல் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். விவசாயம் சார்ந்த பணிகளிலும் சற்று ஏற்பட்ட மந்தமான நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்து கிடைக்குங்க. விளைச்சல் அதிகரிக்கும். பல வகையில் அலைச்சல் குறைந்து நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதோடு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 5ல் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடுகிறதுங்க. எனவே கலைத்துறை ரீதியான புதிய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். வருமானம் உயரும். அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய யூகங்கள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. இப்படி பல விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் அஷ்டம குருவால் பாதிப்பு இல்லாமல் இருந்தாலும் கூட சாதகமற்ற கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது தான். ஏனென்றால் ராகு மிக வலுவாக 7ஆம் இடத்திலும் கேது ஜென்ம ராசியிலும் அமர்ந்திருக்கிறாருங்க. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள்ல நிழல் கிரகங்களின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட கேது சாதகமாக இல்லாததால் பல சுப நிகழ்வுகளில் தடைகள் ஏற்படுவதோடு எதிர்மறையான சிந்தனையும் கற்பனையான பயங்களும் மனதில் தோன்றுவதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறாருங்க. மோட்சக்காரகரான கேது ஜென்மராசியில் அமர்ந்திருப்பதால் எந்த பணியாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு செயல்பட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கேதுவின் ஆதிக்கம் பல்வேறு விதமாக குடும்ப ரீதியான உறவுகளையும் சுப நிகழ்வுகளையும் பாதிக்கக்கூடிய வகையில் உள்ளது. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ல் மிக வலுவாக ராகு இருக்கிறாருங்க. சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். எனவே எதிர்பாலினத்தவரிடம் பழகும் போது தவறான தொடர்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்க. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இல்லை என்றால் சில ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை நிழல் கிரகங்கள் உறுதிப்படுத்துகின்றன. இப்படி கன்னிராசிக்காரர்கள் ஒவ்வொரு கிரக நிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து அதற்கு ஏற்றாற்போல் தங்களுடைய செயல்பாடுகளை மாற்றினால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். மேலும் வியாழக்கிழமை அன்று மற்றவர்களின் பசியை தீர்க்க அன்னதானம் செய்தால் நல்ல பலன் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன.